நாங்கள் இளைஞர்கள் நாங்கள். என்ன கஷ்டமா இருக்கா வெயிட் பண்ண? இப்படித்தானே எல்லாத்துக்கும் இருக்கும். ஏன் சார் என்ன மட்டும் கூட்டின்னு படிச்சிருக்கீங்க? அவனும் தப்பு பண்ணலையா? அப்ப நீ தப்பு பண்ணதை ஒத்துக்கிறியா? உட்காரு. நான் அப்படி சொல்லல சார். அதுக்கு அதான் அர்த்தம். என்ன சார் சொல்ல வரீங்க? சண்டை வந்தா கை நீட்டிருப்பியா? உன்ன யாராவது அடிச்சா? சார் நான் ஆரம்பிக்கல, அவனுக்கு தான் ஆரம்பிச்சானுங்க. அதை விட்டு போட்டு என்னையே. சூர்யா, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் அவன் கூட்டாளி உன்னை விட்டு போயிட்டான். அவனை பத்தி பேசாதீங்க சார், அவன் துரோகி. சரி சார், நீங்க என்ன தண்டனை கொடுக்குறீங்களோ நான் அதை ஏத்துக்கிறேன். ஆனா எனக்கு கொடுக்குற தண்டனையா அவனுங்களுக்கும் கொடுக்கணும். அதை நீ சொல்லாத. ஏன் சார் எனக்கு மட்டும் இப்படி? நானே கெட்டவனா? அப்ப உன் கண்ணுக்கு சதீஷ் மட்டும் கெட்டவனா? அது வேற சார். இந்த கேம் முடிஞ்சு போனா கூட நான் அவனை சும்மா விட மாட்டேன். ஆனா அவன் உன்னை எதிரே பாக்குற மாதிரி தெரியலையே. எதுவும் பழகி பார்த்தா தான் சார் தெரியும். அவன் கண்ணாடி போட்டிருக்கனால உங்க கண்ணுக்கு நல்லவனா தெரியுறான். ஸ்கூல்லையும் அவனால தான் அவமானப்பட்டேன். இங்கேயும் படணும்னு இருந்தா நான் சந்திக்க தயார் சார். சரி சார், நீங்க என்ன தண்டனை கொடுக்குறீங்களோ அதை நான் ஏத்துக்கிறேன். கொஞ்சமாவது பயம் இருந்தா தானே தண்டனை கொடுக்க முடியும். உனக்கு தண்டனை கொடுத்தும் பயன் இல்லை. அப்ப தண்டனை இல்லையா சார்? அதை பத்தி இப்ப நான் ஒன்றும் சொல்ல முடியாது. நாளைக்கு கொமாண்டன் வந்தா தான் தெரியும். நீ கிளம்பு. இன்னொரு விஷயம், ஃபயர் கேம்ல மணியை தலையில் அடிச்சது எனக்கு தெரியும் சார். அது நான் இல்லை சார். அங்க நீ ரகு மட்டும் தானே இருந்தீங்க. நல்ல வேலை அவனுக்கு ஒன்றும் ஆகலை, அதனால நீ தப்பிச்ச. இது தொடர்ந்துச்சு ஓ. ரெண்டு பேரும் தான் சண்டை போட்டோம். ஆனா தண்டனை எனக்கு மட்டுமா? நல்லா இருக்க நியாயம். டேய் சூர்யா, எனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சுரா. என்ன? இதுக்கு எல்லாமே காரணம் மணி தான். மணி சொல்லி தான் செக்கு ரவிக்கு தெரிஞ்சிச்சு. நினைச்சண்டா. அதனால தான் தண்டனை உனக்கு கொடுத்தாங்க. டேய், நான் சத்தியசனாச்சும் ஏத்துக்குவேன். ஆனா அந்த மணிய மன்னிக்கவே மாட்டேன்டா. கண்டிப்பா என்னாச்சும் பண்ணணும் அவனை. நீ அன்னைக்கே மணியை சேர்த்து போட்டிருக்கணும்டா. கூட இருந்த குழி பறிச்சுட்டான் பாரு. சே, எங்க போயிட போறான்? டேய், நீ பிளாஸ்டிக் தானடா செய்யறன்னு சொன்ன. இது என்னடா அம்பு மாதிரி இருக்கு? சே, என்னடா இவ்வளவு கூரா இருக்கு? டேய், பிளாஸ்டிக் செய்யலாம் தான் நினைச்சேன். ஆனா அதுக்கு பெரிய வேலை இல்லடா. டேய், பிளாஸ்டிக் செஞ்சா தானே சேட்டை பண்ண நல்லா இருக்கும். டக்குடு போட்டுட்டு யாருக்கும் தெரியாத மாதிரி வந்துடலாம். அடி வாங்கினவன் திரு முடிச்சுக்கிட்டு இருப்பான். பார்க்க காமெடியா இருக்கும்டா. ரகு, எனக்கு காமெடி பண்ண நேரம் இல்ல. ஏன்னா இப்ப கிளைமேக்ஸ். என்ன சொல்ற? குத்த போறேன்டா. டேய், என்னடா சொல்ற? இதுல குத்துனா கண்டிப்பா ரத்தம் வருமேடா. ரத்தம் வரட்டும். நீ பார்த்தது 2 தான்டா. இன்னும் நிறைய செஞ்சு வச்சிருக்கேன். டேய், இதுல ஒண்ணு குத்துனாலே பெரிய பாதிப்பு தான். இதுல இத்தனையா? 2 பேர்ல இருக்கானுங்க, சதீஷ் மணி. அவனுங்களுக்கு 1 பத்தாதரா. ஒருத்தனுக்கும் 10 வேணும். டேய், நீ ஜோக் தானே பண்ற? இல்ல ரகு, எனக்கு ஜோக் கிடைக்க நேரம் இல்ல. உண்மையா அடிக்கத்தான் போறேன். மணி, துரோகம் பண்ணிட்டல, வர்றேன்டா.